எல்லா அரசியல்வாதிகளும் ஒரே மாதிரியான கோரிக்கை தான் சொல்கிறாங்க, கொள்கையை தான் பின்பற்றுறாங்க. மக்களுக்காக தான் மக்களுக்காக தான் எங்களுடைய அரசியல், மக்களுக்காக நாங்கள் நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலில் முறையிடுறாங்க, எலெக்ஷனில் சந்திக்கிறாங்க, எலெக்ஷன்லேயும் ஜெயிக்கிறாங்க. ஆனால் ஜெயித்ததுக்கப்புறம் மக்களுக்கு சரியான சேவை செய்கிறாங்களா? அதுதான் என்னுடைய கேள்வி. மக்கள்னால் யார்? BMW காரில் போகிறவங்களா, இல்லை ஐடி கம்பெனியில் 40,000 50,000 சம்பளம் வாங்குறவங்களா, இல்லை உங்களை மாதிரி என்ன மாதிரி நடுத்தர குடும்பத்தில் பிறந்துட்டு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கனவு காணிட்டு போயிடுச்சின்னு ஏமாந்து போய் நடு ரோட்டிலே சுற்றிட்டு இருக்காங்களே அவங்களா? இல்லை அவங்களுக்கும் கீழே ரோட்டில் 2 கண் இல்லாமல், கை இல்லாமல், கால் இல்லாமல் பிச்சை கேட்டுன்னு இருக்காங்களே அவங்களா? நடுத்தர மக்களை மேம்படுத்தலைனா கூட பரவாயில்லை, ரோட்டில் கை இல்லாமல் கால் இல்லாமல் எத்தனையோ பேர் பிச்சை கேட்டுட்டு இருக்காங்க. அதனுடைய குரல் அரசாங்கத்துக்கு கேட்குதா கேட்கலையா? இல்லை அவங்க எங்ககிட்ட லெட்ரு போட்டால் தான், இல்லை மனு கொடுத்தா தான் நான் அவங்களுக்கு சேவை செய்யணும்னு அரசாங்கத்தில் ஏன்னா விதிமுறை இருக்கா? எத்தனையோ பேர் ரோட்டில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல், தங்க இடம் இல்லாமல், ஆதரவுக்கு யாரும் இல்லாமல் எத்தனையோ பேர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. மக்கள்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரணமான ஒரு உயிரினமாக இந்த பூமியில் பிறந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கோ தண்ணிக்கோ பிச்சை எடுத்துருக்கிற இந்த மக்களுடைய நிலைமை மாறுமா மாறாதா? இதை கண்டிப்பாக மாறணும். ஒவ்வொரு மனுஷனாலையும் ஒவ்வொருத்தங்களாலையும் சரி செய்ய முடியாதது இந்த விஷயம். ஆனால் அரசாங்கத்தால் பண்ண முடியும். அரசாங்கத்துக்கிட்ட நிதி இல்லையா, பொருளாதாரம் இல்லையா? இல்லை, இது எல்லாம் இருந்தும் செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக இது மாறணும். தளபதி விஜய் அவர்களே, இந்த குரல் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக இது நீங்கள் சரி செஞ்சே ஆகணும். தமிழகத்தில் மட்டும் எத்தனையோ ஊனமுற்ற குழந்தைகள், எத்தனையோ பேர் கை இல்லாமல் கால் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து அதன் மூலியமாக சிலருக்கு பணியையும் கொடுத்து தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அரசாங்கத்தால்.